நமஸ்காரம். 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிற பதிவு இருக்கிறது. அதே சமயம் இந்த முக்கியத்துவமான பதிவு காரணம் 2 பெரும் தலைமைகள் இல்லாத காலகட்டத்தில் நடக்கிறது தேர்தல். அதே மாதிரி விஜய் அவர்களும் இப்போ போட்டியில் இருக்கார். ஸோ மும்முனை போட்டி நடக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம். சின்ன நாம் எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மும்முனை போட்டிகளும் மிக பெரும் தலைமை இல்லாத காலகட்டத்தில் நடக்கிற தேர்தல் முக்கியமான தேர்தலாகவும் இருக்கிறதுனால இந்த பதிவுகள் நம்ம பதிவிடுறோம். சரி, அப்போ 26 யாருக்கு வெற்றி வாய்ப்பு அது பிரகாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவுக்கே மறுபடியும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட திமுக தான் ஆட்சி அமைக்கணும் உறுதியாகவே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம சொல்லும்போது எப்போதும் ஏடிஎம்கேவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்திலேயே அதிகப்படியான சீட்டுக்கள் இந்த காலகட்டத்தில் டிஎம்கே ஜெயிக்க போது நம்ம உறுதியாக சொல்லலாம். அதுவும் மிக குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் அதிகபட்சம் 1% அதுக்கும் கீழே வாக்கு வித்தியாசத்தில் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தொகுதிகள் எல்லாமே டிஎம்கே வசம் போகிறத நம்ம பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் 160 தொகுதியிலிருந்து 180 தொகுதி இல்லைனா அதிகபட்சமே 160 தொகுதிக்கு மேலே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளது.